ஆனா இருந்தாலும் நம்மளுடைய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அண்ணன் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப ரீசெண்டா இன்னைக்கு விஜய் அவர்கள் கார் ஓட்டினார் பாத்தீங்களா, அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 40 பேருக்கு, அதாவது 40 புதுசா வந்து கவர்மெண்ட்ல இருந்து கார் வந்து கொடுத்துருக்காங்க சுகாதாரத்துறைக்கு. அதோட மொத்த பட்ஜெட்டே வெறும் 3 கோடி ரூபாய் மட்டும்தான். ஆனா அதே போல 80 கார் திமுக கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு தெரியுமா பில்லு போட்டிருக்காங்க? 12 கோடி ரூபாய் பில்லு போட்டிருக்காங்க திமுக கவர்மெண்ட். சோ 40 காருக்கு 3 கோடினா 80 காருக்கு 6 கோடி ரூபாய் தான் மேக்சிமம் வரணும். ஆனா 12 கோடி, டபுள் மடங்கா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கு திமுக அரசு அப்படின்றத நேத்து சோசியல் மீடியால எல்லா இடத்துலயும் வைரல் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அருண்ராஜ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டு ஐஆர்எஸ் அதிகாரியா இருந்து மருத்துவரா இருந்து எல்லா வேலையும் வேணாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர ஒரு தவிர விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்ததன் மூலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் மக்களுடைய பணம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை, நல்ல திட்டங்களை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் வரப்ப நிச்சயமா நானே பேசுறேன். அண்ணன் அருண்ராஜ் அவர்களுக்கு நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை விட்டுட்டு வந்தது தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை ஏற்பதற்கு அப்படின்றது இன்னைக்குதான் எங்களுக்கு புரிஞ்சுச்சு. நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.